நம்ம எல்லாருமே இங்க இந்த டிக்கெட் எல்லாம் புக் பண்ணி இங்க நம்ம வந்து ஜாயின் பண்ணிருக்கோம். இன்னைக்கு இந்த ஒரு விஷயத்த நான் கத்துக்கிட்டு போகணும் அப்படின்ட்டு என்னென்ன எக்ஸ்பெக்டேஷனோட எல்லாரும் வந்திருக்கிறோம். அதெல்லாம் ஃபர்ஸ்ட் சொல்லலாமா? இன்விடேஷன் வந்துட்டு நம்ம பண்றது வந்து கரெக்டா பண்றோமா? எந்த மாதிரி அப்ரோச் பண்ணா எந்த மாதிரி நம்மளுக்கு வந்து ப்ராஸ்பெக்ட் வருவாங்க? மாஸ்டர் சொல்ற மாதிரி இப்ப போட்டாங்க இல்லையா? எந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் மூலியமா அவங்கள உள்ள கொண்டு வரதுக்கு நம்ம பார்க்கணும் அப்படிங்கறத கத்துக்கலாம்னு வந்திருக்கேன் சிஸ்டர். ஹலோ. எஸ் சார். ஆன்லைன் பார்ட் டைம் ஜாப் தேவைப்படுதுங்க சார். அப்படிங்களா மேடம்? இங்க என்ன மேடம் இப்போதைக்கு என்ன மேடம் பண்ணிருக்கீங்க? இப்ப நான் வந்து பியூட்டி பார்லர் வச்சிருக்கேன் சார். ஒரு எக்ஸ்ட்ரா இன்கம் வேணும்னு சொல்லி தேடிட்டு இருந்தேன். அப்ப வந்துட்டு உங்களோட இன்விடேஷன் இந்த போஸ்டர்ஸ் எல்லாம் பார்த்தேன். சரிங்க அவ மேடம். அந்த மாதிரி பார்ட் டைம் ஜாப் அவைலபிளா இருக்குன்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க. அதனால காண்டாக்ட் பண்ணிருக்கேன். அப்படிங்களா மேடம்? சரிங்க மேடம், இது சந்தோஷம். வந்து இது வந்து எந்த மாதிரியான ஜாப்னு தெரிஞ்சுக்கலாமா சார்? சரிங்க மேடம். இப்போ இது வந்து பார்ட் டைம் ஜாப் தான் மேடம். ஆனா வந்து உங்களால ஒரு நாளைக்கு எவ்வளவு மணி நேரம் உங்களால கொடுக்க முடியும் மேடம் இந்த ஒர்க்குக்காக? நான் பார்லர்ல ஃப்ரீயா தான் சார் இருப்பேன். மேக்ஸிமம் ஈவினிங் தான் எனக்கு வந்து எல்லாமே வருவாங்க. மார்னிங் டைம்ல நான் ஃப்ரீயா தான் இருப்பேன். சரிங்க மேடம், ஓகே. ஒரு ஒரு 4 ஹவர்ஸ் கிட்ட. சரிங்க மேடம். 4 ஹவர்ஸ் ஃபுல்லா கொடுக்க முடியுங்களா, இல்ல வந்து பார்ட்டா கொடுக்க முடியுங்களா மேடம்? மதியானம் கொஞ்ச நேரம், ஈவினிங் கொஞ்ச நேரம், அது மாதிரி கொடுக்க முடியுங்களா, இல்ல ஒரே டைம் தான் கொடுக்க முடியுங்களா? அந்த கொஞ்சம் கொஞ்சம் டைம் தான் சார் கொடுக்க முடியும். பிகாஸ் வந்துட்டு மார்னிங் டைம்ல கொஞ்சம் ஒர்க் இருக்கும். சரிங்க இல்லைன்னா மேடம். வந்துட்டு பிரிச்சு பிரிச்சு கூட நான் மார்னிங் 2 ஹவர்ஸ், ஈவினிங் 2 ஹவர்ஸ் கூட பாத்துக்கிறேன். சரிங்க மேடம். இப்போ நீங்க உங்களுக்கு வருமானம் எவ்வளவு வரணும்னு ஃபீல் பண்றீங்க மேடம் மாசத்துக்கு? மாசத்துக்கு எனக்கு இப்ப நான் வந்து சம்பாரிச்சிட்டு இருக்கிறது எனக்கு பத்தலைங்கிறத எக்ஸ்ட்ரா இன்கம் வந்து கேட்டிருக்கேன். ஓகே சோ ஓகே. எனக்கு வந்துட்டு ஒரு மந்த்லி ஒரு ஒரு 40-50 கிடைச்சா எனக்கு ஓகேவா இருக்கும் சார். ஏன்னா அதுல அப்படிதான் சரிங்க மேடம். போட்டிருந்தது. ஓகே மேடம், ஓகே ஓகே. அதனாலதான் இல்ல அதான் மேடம், இப்போ என்ன ஒரு விஷயம்னாக்கா, இப்போ இதுக்கான வந்து நாலேஜ் வந்து நாங்க வந்து ஜூம்ல வந்து கொடுத்துட்டு இருக்கிறோம். இப்போ அந்த நாலேஜுக்கான ட்ரைனிங் வந்து நீங்க கொஞ்ச நாள் எடுங்க. எடுக்கும்போது எப்படி வந்து நம்ம இதை அப்ரோச் பண்ணணும், எப்படி வந்து இந்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும்ன்றது டீடைல்ஸ் எல்லாமே வந்து சொல்லி தருவோம். இதை நீங்க ஓகேங்க அப்ரோச் சார். எடுத்துக்கிட்டு இதை வந்து நீங்க ஃபீல்டு ஒர்க் பண்ணணும் மேடம். சரிங்களா? ஃபீல்டு ஒர்க் பண்ணும்போது உங்களுக்கு நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் வரும். ஆனா அந்த ஸ்ட்ரகிளை வந்து நீங்க ஓகே. ஃபேஸ் பண்ணும்போது தான் உங்களுக்கான வந்து ரிசல்ட் கிடைக்கும். சரிங்களா? ஏன்னா நீங்க வந்து இப்போ நீங்க உங்களுக்கு 40,000 வேணும்னு நீங்க இது பண்ணி இருக்கிறீங்க. இந்த 40,000 வேணுங்கிறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் எவ்வளவு மணி நேரம் நீங்க ஒர்க் பண்ணாக்கா உங்களுக்கு இன்னைக்கு ஃபீல்டுல கிடைச்சிட்டு இருக்குன்றது உங்களுக்கு தெரியும். நீங்க அதுக்கு தகுந்த மாதிரி படிப்படியா கொஞ்சம் நாலேஜ் எடுத்துட்டு நீங்க ஃபீல்டு ஒர்க் பண்ணும்போது தான் உங்களுக்கான ரிசல்ட் வந்து கிடைக்கும். ஆனா ஒரே டைம்ல கிடைக்குமானா கிடையாது. நீங்க ஒர்க் வந்து பண்ணிட்டு நீங்க எவ்வளவு பேருக்கு சொல்லி கொடுத்து அவங்களும் வந்து அந்த ஃபீல்டு ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்றாங்களோ அப்பதான் உங்களுக்கு வருமானம் கிடைக்கும் மேடம். ஓகே. இதுக்கு உங்களுக்கு ஃபீல்டு ஓகேங்களா? ஒர்க் அப்படின்னா வந்துட்டு அந்த ஃபீல்டு ஒர்க் அப்படின்னா எந்த மாதிரி சார்? ஃபீல்டு ஒர்க்னா நீங்க வீட்ல இருந்தே பண்ணலாம் மேடம். இப்போ நீங்க வந்து இன்னைக்கு வந்து ஒரு ஜாப் பண்ணிட்டு இருக்கீங்க. இப்போ பியூட்டி பார்லருக்கு எப்படி மேடம் உங்க கஸ்டமரை நீங்க வந்து வர வச்சிட்டு இருக்கீங்க? உங்களுக்கு பேசும்போதே தெரியணும். இப்ப லைசென்ஸ் கேட்பானோ அப்படின்னு. இல்ல இல்ல ஆர்சி புக் கேட்பானோ, அந்த சீன் இருந்தா கொஞ்சம் எடுங்களேன். ஆர்சி புக் கேட்பானோ, இல்ல இல்ல நல்ல ஒரு ஃப்ரெண்டா இன்வைட் பண்ணுங்க. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்றேன். நீங்க வந்து ஊர்ல எல்லாரும் நாம பேசிட்டு இருப்போம். ஒரு ஒரு விழா நடக்கு, ஒரு கொடை திருவிழா நடக்குன்னு வைங்களேன். அப்போ பேசிட்டு இருப்பான் எல்லாரும். அவன் அப்புறம் மைக்ல அனௌன்ஸ் பண்ணுப்பா எல்லாரையும் எல்லாரையும் சாப்பிட வர சொல்லு அப்படின்னா டக்குன்னு மைக்க பிடிச்சுன்னு அவனுக்கு எங்க இருந்தா தாய்மார்களே பெரியவர்களே கோயில் சார்பாக உங்களுக்கு கேட்டுக்கொள்வது என்னவென்றால் எல்லாரும் தயவு செய்து வந்து உணவு அருந்துவிடி செல். என்னடா நல்லதானே பேசு, என் கூட எப்படியா பேசுற, நீ மைக்கில் மட்டும் எப்படி பேசுற? அது ஒரு செட்டு பக்கத்துல மைக்கில் எல்லாரும் சாப்பிடுவாங்கப்பா நேரம் ஆயிட்டு இருக்கு கொஞ்சம் காலியா எப்படி இருக்கு? எது சொன்னா மக்களுக்கு ரொம்ப பிடிக்கும்? தாய்மார்களே பெரியோர்களே அன்னதானம் வழங்க இருப்பதால் எல்லாரும் வந்து எது எது உங்களுக்கு கேட்க நல்லா இருக்கு? சொல்லுங்க ரமேஷ். சார் சாதாரணமா பேசுறதுதான் சார். பிடிச்சிருக்குல்ல? நீங்களே சொல்றீங்க, நானும் சொல்லல, நீங்க தானே சொல்றீங்க. அந்த மாதிரி இன்விடேஷன்ல மட்டும் உங்களுக்கு எப்படி கொம்பு முளைச்சிருது? அப்படி குரல் எல்லாம் மாறி அப்படி பாடி கிட்ட எல்லாம் அப்படி கம்ப அப்படின்னா அதெல்லாம் எப்படி வருது உங்களுக்கு? நார்மலா அங்கேயும் நார்மலா இருக்க வேண்டியதானே, ஏன் திடீர்னு மாறுறீங்க இன்விடேஷன்ல? வந்து வாங்க வைக்கிறதுக்காகவே பேசுவாரு. இது எப்படியாவது வாங்க வச்சிடணும் அப்படின்ட்டு. நான் கடைசியா வாங்கிட்டு பில் எல்லாம் பே பண்ணிட்டு இதுல ஏதாவது டேமேஜ் ஏதாவது இருந்தது, கொஞ்சம் ட்ரெஸ் வந்து டைட்டா இருந்தது, ரிட்டர்ன் பண்றோம் அப்படின்னும் போது அவர் டக்குன்னு அப்படியே ஃபேஸ் ஒரு மாதிரி ஆகிடும். அப்படியா, சரி சரி. தலையில கட்டுற வரைக்கும் நல்லா பேசுவாரு. தலையில கட்டி முடிச்சதுக்கு அப்புறம் இல்ல இல்ல அதெல்லாம் கரெக்டா தான் இருக்கும், நீங்க போட்டு பாருங்க அப்படின்னு அதுக்கப்புறமா அவர் இது பண்ணுவாரு. அது ஃப்ரெண்டே ஃப்ரெண்டு தான். அவரு ஃப்ரெண்டா இல்ல, கரெக்டா? அவர் ஒரு சேல்ஸ்மேனா இருக்காரு. தலையில கட்டுவதும் பிசினஸ் பண்ணதும்
கடன் வாடகை கொடுக்கணும், சேல்ஸ் பண்ணணும், டார்கெட் இருக்கு. அந்த டென்ஷன் அவருக்கு இருக்கு. குணசேகரனை பத்தி டென்ஷனே இல்லை. கரெக்டா? கரெக்ட். கரெக்ட். அவர் உங்களுக்கு பிடிக்காது. கரெக்டா? எப்பனாலும் அவரு சொல்றதெல்லாம் இந்த கேள்வி கேட்கும்போது அவங்களுக்கும் அவங்க வந்து நம்ம கூட இப்படி இருப்பாங்க. இன்னும் நம்ம கூட க்ளோஸ் ஆகுறதுக்கு இப்ப நம்ம ஒரு கேள்வி கேட்போம். அதை வச்சு நம்ம அவங்க கூட இன்னும் க்ளோஸா ரிலேஷன்ஷிப்ல வரலாம். அது என்ன கேள்வியா இருக்கும்? ஒரே விஷயம் சொல்றேன். லாஸ்ட் 2 மினிட்ஸ். இந்த ப்ராஸ்பெக்டிங்கும் நம்ம வந்து நம்ம பிசினஸ்ல அவங்க ஜாயின் பண்ணாட்டாலும் பரவாயில்ல, ஐடி போடாட்டாலும் பரவாயில்ல, நம்ம அவங்களுக்கு கஸ்டமர் ஆகவே இல்லாட்டாலும் பரவாயில்ல. ஆனா எவ்வளவு பெரிய அற்புதங்கள் நடக்கும் அப்படின்னா என் வாழ்க்கையில நடந்திருக்கு. நான் அந்த மாதிரி ப்ராஸ்பெக்டிங் பண்ணி பேசி ஃப்ரெண்ட் ஆகி எல்லாம் ஆகி அவர் இன்னைக்கு வரைக்கும் என் கஸ்டமரே இல்லை. ஆனா 5 வருஷமா எனக்கு அவர் ரொம்ப திக் ஃப்ரெண்டு. எந்த அளவு திக் ஃப்ரெண்டுனா, எனக்கு பணம் இல்லாத நேரத்துல பணத்துக்கு என்ன பண்ணுவேன், பிச்சை எடுப்ப, அப்படி அவ்வளவுக்குள்ள பெரிய உரிமையா கேட்பாரு. இந்த 50,000 போட்டு விட்டுருக்கேன், செலவழிச்சுக்க, பிறகு பார்த்து பண்ணு அப்படி. யாரு? ப்ராஸ்பெக்ட். அவரு என் பிசினஸ்ல சேர்ந்தா கூட எனக்கு 50,000 கிடைச்சிருக்காது. யாரும் உதவிக்க மாட்டோம். புரியுதா? இன்னைக்கு நம்ம படிச்ச லெசன்ஸோட வேல்யூ. அப்படி நீங்க ஒரு ஆளு இல்ல, நிறைய வட்டம் 50,000 வாங்கலாம்னு சொல்ல வரல. இந்த மாதிரி நிறைய உறவுகளை உருவாக்கலாம். உங்களுக்கு என்ன வேணாலும் அவங்க பண்ண ரெடி ஆகும். ஓகே, டன். ஓவர் டு கோச். 1 மினிட். 176 இது கல்ச்சர் புக். எதை படிச்சாலும் முத தடவை படிக்கிற மாதிரியே படிக்கணும். முத தடவை கேட்கிற மாதிரியே கேட்கணும். தலைகணம் வரக்கூடாது. எந்த விஷயத்தையும் 2 வார்த்தையில எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. எக்ஸாம்பிள், லீடர்ஷிப்னா வெறும் சர்வீஸ். எஸ், இன்னைக்கான கோட்ஸ். பெரிய பிசினஸ் நடந்தது அப்படின்னா நிறைய பணம் சம்பாரிச்சதா அர்த்தம் இல்ல, நிறைய நம்பிக்கைய சம்பாரிச்சிருக்காங்கன்னு அர்த்தம். எதிர்காலத்துல இவங்க பணம் சம்பாதிக்கிறது இந்த நம்பிக்கைய காப்பாத்துவதும் பொறுப்பா இருக்கும். காப்பாத்துவது அதை பொறுத்து அமையும். 29ஆம் தேதி காலையில 7 மணிக்கு பப்ளிக் செஷன் இலுமினாட்டி. ஈவினிங் 6 மணிக்கு ஹெர்பல் லைஃபோட கம்பெனி ட்ரைனிங் இருக்கு. ஈவினிங் 8 மணிக்கு ஃபாலோ அப் கோர்ஸ் இருக்கு. சலோ, ஆல் டேக் கேர். பபாய். லவ் யூ ஆல். மொத்ததெல்லாம் நம்ம குரூப்ல டிஸ்கஸ் பண்ணுவோம். டேக் கேர். பபாய்.